எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரெசிபி எதுவும் இல்லை. இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும்னு பண்ணலை. ஸோ ஏன்னா பண்ணும்போது நான் அதை வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலேயே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1 மந்த் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும்னு நினச்சே நான் பண்ணாமல் டீப் க்ளீன் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே வச்சிடுறேன். நான் இன்னும் வெஜிடபிள் ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணலை, காய்கறிலாம் வாங்கலை இன்னும். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜ் எம்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறதால ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஆக்சுவலி மண்டே அன்றைக்கி எப்போவுமே போய் வாங்கலை. இன்றைக்கி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் மாதிரி தான் போய் வாங்குறதா பிளான் வெஜிடபிள்ஸ். ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே வச்சுட்டு, என்னோடய இந்த ட்ரே பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் லைக் அன்பிரேக்கபிள் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி வரும் இல்லையா. நான் முன்னாடி யூஸ் பண்ண எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே அப்படி தான் இருக்கும். பட் இந்த ஃப்ரிட்ஜில் இது பார்த்திங்கன்னா வந்து லைக் ஃபுல் கிளாஸ், அது ஒரு மாதிரி ப்யூர் கிளாஸ், நம்ம கண்ணாடி பாட்டில்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் அது. ஸோ அது எடுக்கிறதுன்றது எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதை நான் எடுத்து தனியாக வாஷ் பண்ணிவிட்டேன். சிங்கில் வச்சு தான் வாஷ் பண்ணேன். ஃப்ரிட்ஜு உள்ளே துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் அந்த பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி, லைக் ஒரு பாதி அளவு தண்ணி பாதி அளவு வினிகர், நான் வேறு எதுவுமே நம்ம டிஷ்வாஷ் பண்ணுற லிக்விட் அதெல்லாம் கூட எதுவுமே சேர்க்கலை. எந்த சோப்போ கெமிக்கலோ யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணலை. தண்ணியும் வினிகரும் மட்டும்தான் சேர்த்து, சம அளவு சேர்த்து அதை யூஸ் பண்ணி தான் நான் உள்ளே க்ளீன் பண்ணுறேன். நான் வினிகர் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நான் வெறும் தண்ணியிலையும் ஒரு வாட்டி ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருவேன். லைக் வெறும் தண்ணியில் ஸ்பாஞ்ச் நினச்சி ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் எவ்வளோ லைக் ஏதாவது டீப்பாக ஏதாவது சிந்தி காஞ்சி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறோம் இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் வச்சு உள்ளே தேய்ச்சிடாதீங்க. எந்த ட்ரேவையும் தேய்க்காதீங்க பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பை வச்சு. அது எல்லாமே என்ன ஆகணும், நாளடைவில் உங்களுக்கு தெரியும், ஸ்க்ராச்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாஞ்சிலே இந்த வினிகர் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை விட்டிங்கன்னா கூட நீங்கள் காஞ்சிருந்தால் கூட எந்த கரையும் எதுவாக இருந்தாலும் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இதெல்லாம் சிங்கில் வச்சு கழுவினேன். ஆனால் பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலை, ஸ்பாஞ்சே வச்சு தான் தண்ணி விட்டு நான் கழுவி தான் எடுத்திருந்தேன் அந்த ட்ரே எல்லாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டோரில் இருக்கிறதெல்லாம் எடுத்தேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து நான் ஆல்ரெடி கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். இதையும் எல்லாத்தையும் நம்ம கழட்டி வச்சா சேஃப் கிடையாது. இந்த டோரில் இருக்கிற அந்த ரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த நார்மல் அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக் மாதிரி வரும் இல்லையா, அதுதான். இந்த ட்ரேஸ்லாம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ், லிட்ரலி கிளாஸ். எனக்கு அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது நோட்டீஸ் பண்ணல. வீட்டுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணலான்னு ட்ரே எடுக்கும் போது தான் நான் அது அவ்வளோ கிளாஸ் மாதிரி ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தது. டெலிகேட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு அதை க்ளீன் பண்ணுறதுனாலே பயம். நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஃப்ரீசர் எந்த வந்து பாட்டம் ஃப்ரீசர், நான் ஃப்ரீசர் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீசரில் எதுவும் திங்ஸும் ஜாஸ்தி இருக்காது, காலியாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக ஐஸ் கூட இருக்காது. நான் ஐஸ் க்யூப்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் திங்ஸ்லாம் எடுத்து உள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே லன்ச் டைம் ஆகிடுச்சு. அதனால் குயிக்காக இன்றைக்கி சிம்பிள் லன்ச் தான் பண்ணியிருந்தேன். சாதம், சௌச்சவ் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு மசியல் பொதுவாக வந்து நல்லா கருணக்கிழங்கு வேக வச்சு மசித்து அதுக்குள்ளேயே வந்து காரப்பொடி, தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட், ஸ்பெஷலி ஃபார் தயிர் சாதத்துக்கு. நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு பண்ணேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், அதிலே கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு 2 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் நறுக்குனது, அது கூடவே பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இல்லை ஒரு பாதி தக்காளி கூட போதும், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மசாலாலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதுலேயே நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இவ்வளோ தான் ரொட்டீன் மசாலா. நான் கொஞ்சம் ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பச்சை வாடை போக இதை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு ஒன்றா ரெண்டாக மசித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி இதில் நம்ம கொட்டி நம்ம பெரட்டும் போதே அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதில் நான் பாத்திரத்தில் வந்து ஒன்றா ரெண்டாக தான் மசித்து வச்சுருந்தேன்.
இதில் போட்டு நீங்கள் கிளறுனாலே மசிஞ்சிடும். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே மூடிலாம் போட்டு விட வேணாம். ஆல்ரெடி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்த கருணக்கிழங்கு தான். அதனால் நீங்கள் மூடி போட்டுலாம் விட வேணாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டிட்டு ஒரு நீங்கள் நம்ம அது வெந்தது தான், ஆனாலும் நம்ம மிளகாய்த்தூள் இதில் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயமில் அதெல்லாம் ஒன்று போல் சேரணும். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டும் இதில் இறங்கணும் இல்லையா. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கருணக்கிழங்கு போட்டுட்டு நான் உப்பு ஆட் பண்ணேன். அவ்வளோதான், கருணக்கிழங்கு மசியல் ரெடி. இப்போது நான் ஃப்ரிட்ஜை என்ன எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். இந்த மேக்னெட்லாம் இந்த மாதிரி வச்சது வந்து என்னோடய சின்ன பொண்ணு தான். அவங்க தான் அப்பப்போ வந்து நான் ஒரு மாதிரி வச்சு அவங்க வந்து ஒரு மாதிரி இதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒரு செட்டு. இது 2 கிளிப் போர்ட்ஸ். இது பேப்பர் கிளிப் மாதிரி தான் இது. இவங்க வந்து இந்த மாதிரி டிசைனாக வச்சு விட்டு போயிடுவாங்க. சின்னவங்க தான் வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க. பெரியவங்க இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப எம்டியாக இருக்குது ஃப்ரிட்ஜு. நான் கீழே பார்த்திங்கன்னா வந்து மாவு அரைக்கல. மாவும் அரைச்சேன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஷெல்ஃபில் வந்து மாவு இருக்கும். வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, பூ தான் இருக்குது. டியூஸ்டேக்கு வந்த பூ, முன்னாடியும் நான் பூ வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. ஸோ தண்ணியில் பாத்திரத்தில் போட்டு வைப்பேன் நான். உருளியில் அதுக்கான பூவும் இருக்குது. பூ தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை வெஜிடபிள் இதில். சாஸ்லாம் நான் டோரில் வச்சுருந்தேன், அது அடிக்கடி சிந்துது. அதுக்குள்ள ரொம்ப வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேயில் வச்சுட்டேன், நான் அந்த பேஸ்கெட்டில். பாலும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நான் 2 நாள் பால் போட வேணான்னு சொல்லலான்ட்டு பார்க்குறேன். பால் நிறைய சேர்ந்துருச்சு. அதுக்குள்ளே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. அண்ட் தக்காளி வெளியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த எசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எசன்ஸ், அப்புறம் கலர், ஃபுட் கலர் அதெல்லாம் இருக்குது. அதில் கருவேப்பிலை இருக்குது. இதுலேயும் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தான். இந்த பிங்க் பாக்ஸ்லேயும் அந்த சாக்லேட் பாக்ஸ்லேயும். இந்த பிங்க் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பொண்ணு வந்து மாண்டிசரி 1, அதாவது ப்ரீகேஜி போகும்போது வாங்கினது. அதை நான் இன்னும் வச்சுருக்கேன். அவள் இப்போது 6th ஸ்டாண்டர்ட் போகிறா. அண்ட் இது கசகசா, அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். நம்ம அதோட ரொம்ப நாள் வரும். அப்போ தான் ஆம்ச்சூர் பவுடரும் கட்டி போகாது, வண்டெல்லாம் வராது. அதனால ஆம்ச்சூர் பவுடர், கசகசா அதில் வச்சுருப்பேன். அந்த மசாலா, எல்லா மசாலாவும் அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இங்கேயும் தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். அதிகமாக கசூரி மேத்தியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது 2ம் அதிகமாக எடுக்கக்கூடியது டோரில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். வினிகர் அண்டு சாக்லேட்ஸ், பாதாம் மிக்ஸு, சாக்லேட்ஸ், இது ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும். வாங்கினா நாங்கள் இதில் போட்டு வைப்போம். எப்போயாவது ஒன்று கொடுப்பேன் ஆஃப்டர் லன்ச் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.